Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎல்லோட 37th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் பஞ்சாப் கிங்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் பத்தி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோல ஒரு ஃபேண்டசி டீம் தரேன், ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஜா யாதவிந்திரா சிங் கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் சண்டிகர். இந்த சீசன் தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே மேட்சஸ் நடக்குது. சோஃபார் 180 கேம்ஸ் தான் அதிகமாக அங்கே பார்த்துருப்போம். பட் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், அப்பப்போ ஹோல்டப் ஆகுது. நல்லா குவாலிட்டி பவுலிங் சைடு போட்டால் பெரிய ரன்ஸ் அடிக்கிறதுலாம் கஷ்டம் தான். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 178, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 174. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் பஞ்சாப் கிங்ஸ் vs ஜிடி பார்த்தோம்னா சோஃபார் 4 கேம்ஸ் ஐபிஎல்ல மோதி இருக்காங்க. அதில் 2 டைம்ஸ் ஜிடியும் 2 டைம்ஸ் பஞ்சாப் கிங்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் 7 கேம்ஸில் 3 wins and 4 losஸோட டேபிளில் 8th பொசிஷனில் இருக்காங்க. அவங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கில்லை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஒரு கேம் ரஷித் கானோட ஹீரோயிக்ஸ்னால ஜெயிச்சிட்டாங்க. பட் மற்றபடி கில்ல தான் ரொம்ப ஓவர் டிபெண்ட்டாக பேட்டிங்கில் நம்புகிறாங்க. சுதர்ஷன் கூட லாஸ்ட் சீசன் இருந்த ஃபார்முக்கெல்லாம் கிடையாது. பவுலிங்லேயும் ரஷித் கானை தான் ரொம்ப ஓவர் டிபெண்ட்டாக இருக்காங்க. மோஹித் சர்மா கூட லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் நல்லா போடல. ஸோ கோயிங் இன் டு திஸ் மேட்சும் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. பஞ்சாப் இவங்கள விட கொஞ்சம் சர்டைன்லி பெட்டர் டீமாக நான் பார்க்குறேன். குஜராத் டைட்டன்ஸ் ஆல்ரெடி ஒரு தடவை கப்பெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க தான். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்க்க போகும்போது தோத்த மேட்ச் கூட கொஞ்சம் க்ளோஸாக போய் தான் தோத்துருக்காங்க பஞ்சாப். பட் லாஸ்ட் கேம் ஜிடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாரிபிள் லாஸ். 100க்கு கீழே ஆல் அவுட் ஆனாங்க. அந்த அளவுக்கு மோசமான பிச்செல்லாம் அது கிடையாது. ஸோ இந்த மேட்சும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் 7 கேம்ஸில் 2 wins and 5 losஸோட டேபிளில் 9th பொசிஷனில் இருக்காங்க. பட் என்னதான் குஜராத்துக்கு கீழே இருந்தாலும் இவங்களோட கேம்ஸ் கொஞ்சம் க்ளோஸாக தான் இருந்தது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க டாப் ஆர்டர் கம்ப்ளீட் ஃபெயிலியர்னு தான் சொல்லணும். ஷீகர் தவன் இல்லாமல் இன்னமும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பேரிஸ்டோலாம் ஆல்ரெடி ட்ராப்பே பண்ணிட்டாங்க. அந்த லாஸ்ட் ஒரு 3 players தான் இவங்களுக்கு ஜித்தி சர்மா, சசாங்க் சிங் அண்ட் அத்தூஷ் சர்மா இவங்க தான் நல்லா விளையாடுறாங்க. ஜித்தி சர்மா கூட ஒரு மேட்ச் தான் விளையாண்டாரு. சசாங்க் சிங் அண்ட் அத்தூஷ் சர்மா தான் இவங்களுடைய கீ பிளேயர்ஸாகவே இருக்காங்க. லாஸ்ட் கேம் கூட பார்த்தீங்கன்னா 17 for 4க்கு அப்புறம் ஒரு தோத்த கேமை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குனது சசாங்க் சிங் அண்ட் அத்தூஷ் சர்மா தான். அதுவும் லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்லாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக விளையாண்டாரு. ஒருவேளை அவர் இருந்திருந்தால் அந்த கேம் தோக்க வேண்டிய ஒரு மேட்சை ஜெயிக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பவுலிங் இவங்களுக்கு ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. ஸ்பின்னர்ஸ் யாரும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. ஃபாஸ்ட் பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா ரபாடா மட்டும்தான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார், வேறு யாருமே கன்சிஸ்டண்ட்டாக கிடையாது. லாஸ்ட் கேம் ஹர்ஷல் பட்டேல் என்ன தான் நல்லா போட்டாலும் இந்த சீசனில் சொல்லிக்கிற மாதிரியான ஃபார்மில் கிடையாது. பட் ஸ்டில் இவங்களுடைய லோவர் ஆர்டர் பேட்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு பார்க்க போகும்போது நிச்சயமாக குஜராத்துக்கு எகென்ஸ்டாக இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக தெரியுறாங்க. ஸோ ஐ ப்ரெடிக்ட் பஞ்சாப் கிங்ஸ் வின். இப்போ ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபேண்டசி டீம் பார்த்தா இதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பராக நான் சாகாவை மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நிதிஷ் சர்மா அந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரில. இவர் ஓப்பனிங் இறங்குறாரு. ஸோ பெட்டரான பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 4 பேட்ஸ்மேன் சூஸ் பண்ணியிருக்கிறேன். குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து கில் அண்ட் சுதர்ஷன் இவங்க 2 பேர் தான் குஜராத் டைட்டன்ஸோட ட்ரஸ்டட் பேட்ஸ்மேன். நீங்கள் சாய் சுதர்ஷன் வேண்டாம்னு நினச்சா மில்லரை எடுத்து ட்ரை பண்ணலாம். பட் மில்லரும் ஒரு பெரிய ஃபார்மில் கிடையாது. ஸோ அதுக்கு நான் சுதர்ஷனே ஒரு பெட்டர் ஆப்ஷன்னு சொல்லுவேன். பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 players சசாங்க் சிங் அண்ட் அத்தூஷ் சர்மா இவங்க 2 பேரும் தான் பஞ்சாபை லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸ் ஒரு ஹியூமிலியேஷன்லேருந்து காப்பாற்றுறாங்க. ஆல்மோஸ்ட் வின்னிங் ஸ்டேஜஸ்க்கும் கொண்டு போயிருக்காங்க மேட்ச் ஜெயிக்கலைனாலும். ஸோ இவங்க 2 பேரும் தான் மோஸ்ட் ட்ரஸ்டட் பஞ்சாப் கிங்ஸ் பேட்ஸ்மேனாக நான் பார்க்குறேன். ஸோ இவங்களையும் நம்ம நிச்சயம் மிஸ் அவுட் பண்ண முடியாது. ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ணியிருக்கிறேன், சாம் கரன் அண்ட் லைம் லிவிங்ஸ்டோன். இதில் சாம் கரனை மட்டும்தான் ஆல்ரவுண்டராக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். லிவிங்ஸ்டோன் எல்லா கேமும் பவுல் பண்ணுவார்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அவரை பேட்டிங்காக மட்டும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜித்தி சர்மாவை கூட எடுத்துக்கலாம். சாம் கரன் நல்ல ஃபார்மில் இருக்கார். 2 டீம் அக்ராஸ் பார்த்தோன்னா அவர் தான் ஹையஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த சீசனில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த 2 டீமை கம்பைன் பண்ணி பார்க்க போகும்போது ஸோ கண்டிப்பாக அவரை நம்ம மிஸ் அவுட் பண்ண முடியாது. பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து 2 பவுலர் எடுத்திருக்கேன், ரபாடா அண்ட் ஹர்ஷல் பட்டேல். ரபாடா ரொம்ப கன்சிஸ்டண்ட்டான ஃபார்மில் இருக்கார். ஹர்ஷல் பட்டேல் லாஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போட்டார். ஹர்ஷதீப்போட ஃபார்ம் லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸில் நல்லா இல்லை. ஸோ அவர் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஹர்ஷல் பட்டேலை கண்டிப்பாக எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஜிடியிலேருந்து 2 பவுலர் பார்த்தீங்கன்னா ரஷித் கான். கண்டிப்பாக அவரை நம்ம ட்ராப் பண்ணவே முடியாது. T20ஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்ஸ்னே சொல்லலாம், ஃபார்ம்லேயும் இருக்கார். நெக்ஸ்ட் மோஹித் சர்மா. மற்ற ஜிடி பவுலர்ஸை கம்பேர் பண்ண போகும்போது என்னதான் ஃபார்மில் இல்லைனாலும் ஒரு ட்ரஸ்டட் பவுலர். ஸோ இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லுவேன் நான். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கேப்டனாக சாம் கரனை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 டீமை கம்பைன் பண்ணி பார்க்க போகும்போது அவர் தான் ஹையஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு.
கண்டிப்பாக 3-4 ஓவர்ஸ் போடுறாரு. லாஸ்ட் கேம் ஓப்பனிங்கும் வந்தார். ஒருவேளை தவன் இந்த கேமும் விளையாடலைன்னா ஓப்பனிங் இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் தான் மேக்ஸிமம் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா கில். இந்த 2 டீமில் வந்து மோஸ்ட் ட்ரஸ்டட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கில் தான். பட் இந்த விக்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவர் சர்ஃபேஸாக தான் இருக்கும். அதனால தான் நான் அவரை கேப்டனாக வந்து சூஸ் பண்ணல. வைஸ் கேப்டனாக கொஞ்சம் பெட்டரான ஒரு ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். நான் அதர் தேன் திஸ் டூ வந்து வேறு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா அத்து சர்மா. இவரை நிறைய பேர் போடுறதில்ல. பட் லோ டவுன் தி ஆர்டர் ஒரு குயிக் 30-40 அடிக்கிறாரு. ஸோ அந்த குயிக் 30-40 கூட மற்ற பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்க போகும்போது உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரபாடா எல்லா கேம்லேயும் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு. ஸோ இந்த பிச் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால அவரும் ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல். ஏன்னா லாஸ்ட் கேம் கொஞ்சம் நல்லா போட்டார். ஸோ அதே ஃபார்மை மெயின்டைன் பண்ணார்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. வீடியோவில் நான் பேசுகிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.